ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் காரமணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு டைம் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் நம்ம தக்காளி பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கூடவே நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். எந்த கத்திரிக்காய் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காவும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் பொடி, தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் போல் வதங்கினதும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். நான் 1 கப் காராமணி கொட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன். தனியாக வேக வச்சு தான் சேர்த்துருக்கேன். அது மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது திக்காவும் வந்துடுச்சு. ஒரு டைம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே சிம்பிள், அதே சமயம் ஈஸியும் கூட. பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.